சத்தியம் செய்யும் போது கஅபாவின் மீது ஆணையாக நீங்க சொல்றீங்க, உங்க தோழர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க அதை பார்த்துக்கிட்டு பேக்காம இருக்கிறீங்க, கண்டிக்காம இருக்கிறீங்க. அப்ப அல்லாஹ்வின் மீது தான் சத்தியம் செய்யணும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அல்லாஹ் சாட்சியா இருப்பான், அவனை கொண்டு சத்தியம் செய்வதற்கு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு காரியத்தை அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்லவே இல்லை அல்லது சொன்னேன் அல்லது செய்வேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சாட்சியா இருப்பான், அவனை கொண்டு சத்தியம் செய்வதற்கு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு காரியத்தை அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்லவே இல்லை அல்லது சொன்னேன் அல்லது செய்வேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் இதுக்கு சாட்சியா இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் நான் போய் சொன்னா என்ன தண்டிப்பான். அந்த அர்த்தத்துல சத்தியம் செய்யறோம். அல்லாஹ் மேல நம்ம எதுக்கு சத்தியம் செய்யறோம்னு கேட்டா, அல்லாஹ் மேல சத்தியமா நான் திருடலைன்னு சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? டேய், நான் திருடி இருந்தா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்டா, என்னை சும்மா விட மாட்டான், அந்த அல்லாஹ்வுடைய பயத்தோட சொல்றேன், அல்லாஹ் மேல சத்தியமா நான் திருடல அப்படிங்கும் பொழுது நான் எதற்கும் இறைவன் கொடுக்கிற எந்த தண்டனையும் தயார்னு சொல்லி எனக்கு நானே உறுதிமொழி கொடுக்கிறேன். அப்ப அந்த மாதிரி இடத்துல யாரை தான் வைக்கணும்? அல்லாஹ்வை தான் வைக்கணும். அல்லாஹ்வுக்கு பதிலா அந்த சூரியன் மீது சத்தியமாக சூரியன் நம்மளை பார்த்துட்டு இருக்குமா? சூரியன் நம்மளை தண்டிக்குமா? அப்ப சூரியனுக்கு பயந்து நான் உண்மையை சொல்லுவேனா? அதனால சூரியன் மேல சந்திரன் மேல வேற எதன் மேலையும் சத்தியம் செய்யக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. அப்படி வச்சீங்கன்னா இப்ப காபா மேல மட்டும் சத்தியம் செய்யலாமா? காபாங்கிறது ஒரு கட்டடம் தானே, அது மண்ணு சிமெண்ட் செங்கல் சுண்ணாம்பு இதுல கட்டப்பட ஒரு கட்டடம் தானே. அது அதன் மீது சத்தியமாக அது உங்களை பாக்குதா? அது உங்களை கேட்குதா? நீங்க ஏதாவது தப்பு செஞ்சா அந்த காபாங்கிற கட்டடம் உங்களை தண்டிக்குமா? அவர் கேட்கிறாரு, யாரு? யூதர் கேட்கிறாரு, நீங்கள் காபா மேல சத்தியமாங்கிறீங்களங்க, காபாங்கிறது நல்லவா? அது உங்களை பாக்குதா? அது ஒரு பில்டிங். அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல எதை வைக்கிறீங்க? காபாங்கிற கட்டடத்தை கொண்டு வச்சுட்டீங்க, அது எப்படி சரியா வரும்? இது இணை கற்பித்தல் இல்லையான்னு கேட்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்கன்னு கேட்டா கரெக்ட் தான். அதுவும் இந்த கவனக்குறைவா சொல்றாங்க, இனிமேல் காபாவின் இறைவன் மீது ஆணையாக சொல்லுங்க. சஹாபாக்களுக்கு உத்தரவு போடுறாங்க, வல் காபான்னு இனிமே சொல்லவே கூடாது, ஒரு ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது இறைவன் மீது ஆணையாக நீங்க மாத்திக்கிறீங்க. இனிமே அதனால குர்ஆன் மேல சத்தியம் செய்யக்கூடாதுங்கிறோம். குர்ஆன் மேல சத்தியம் செய்யக்கூடாதுன்னா குர்ஆன் நம்மளை பார்க்குமா? குர்ஆனை ஓதுனா நன்மை கிடைக்கும், அது வேற விஷயம். குர்ஆன்ங்கிற நம்மளை நரகத்தில் போடுமா? குர்ஆன்ங்கிற நம்மளை தண்டிக்குமா? நம்ம செய்யறது அது ஒரு அல்லாஹ்வுடைய வேதம், அவ்வளவுதான். அதை ஓதணும், அதை மதிக்கணும், அதன் மீது சத்தியம் செஞ்சிடக்கூடாது. சத்தியம் செஞ்சா அல்லாஹ் மாதிரி இதையும் கருதுற மாதிரி ஆயிரும், இதுவும் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்ச மாதிரி ஆயிரும். அதனால அவர் யஹூதி கேட்கிறார் இந்த நியாயத்தை. அல்லாஹ்வுடைய முதல் ஆலயமா இருந்தாலும், அது சிறப்புக்குரிய பள்ளிவாசலாக இருந்தாலும், அது அல்லாஹ் இடத்துல வைக்க இயலுமா? சிறந்த பள்ளிவாசல் இடத்துல வைங்க, அதுல போய் தொழுகை நடத்துங்க, ஹஜ்ஜி கடமையை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு அது ரிஸ்க் தர்ற மாதிரி, நம்மளை கண்காணிக்கிற மாதிரி, நம்மளை தண்டிக்கிற மாதிரி அப்படி ஒரு இடத்தை ஒரு கட்டடத்தை கொடுக்க இயலுமா? அல்லாஹ்வுடைய அந்த புஸ்தகத்தை கொடுக்க இயலுமா? அது கொடுக்க இயலாது தானே. அவர் கேட்கிறார், அவரு நீங்க தக்கூலுன வல் காபா, காபாவின் மீது ஆணையாக நீங்க சொல்றீங்களே, அதுவும் சிறுக்கு தானே, அதுவும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது தானே ஆர்குமெண்ட் பண்றாரு. இந்த ஆர்குமெண்ட் பண்ணா நீ யாரா கேட்க? நாங்க அப்படித்தான் சொல்லுவோம், எங்க மதத்தில் உள்ள நாங்க நீ என்ன கேட்கறது அப்படியே சொன்னாங்க. கேளு, எதா இருந்தாலும் நாங்க கவனிக்காம ஒன்னு ரெண்டு விட்டுருப்போம் மனிதனுங்கிற முறையில, உன்கிட்ட நியாயம் ஏத்துக்கிறோம். இனிமே என்ன செய்யணும்? இதை செஞ்சதுனால நீ அவங்க செய்யற தப்பு நியாயப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த விளையாட்டு கிடையாது. இது தப்பு, இது நாங்க மாத்திக்கிறோம்டா, தௌஹீத விட மாட்டோம். நாங்க எங்களுடைய தவறுகளை மாத்திக்கிறோமே தவிர ஒரு காலத்துல எதை விட மாட்டோம்? தௌஹீத விட மாட்டோம். தௌஹீதுல இன்னும் கொஞ்சம் மேல ஒரு நிபந்தனை போட்டு சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏகத்துவம் ஃபர்ஸ்ட், அல்லாஹ்வுடைய இடத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது என்பதில் கடுகளும் நாங்க வளைய மாட்டோம். உடனே மக்களுக்கு சொன்னார்கள், அமரஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள், இதா அராது யஹ்லிபு, சத்தியம் செய்ய நீங்கள் விரும்பினீர்களேயானால் ஐயகூலு ரப்பில் காபா, ரப்புல் காபாவின் காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக என்றுதான் நீங்கள் இனிமே சத்தியம் செய்ய வேண்டும். காபா மேல ஆணையாகங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. இது நசையில 3713வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அப்ப இதுல நம்ம பிற எதுக்கு இதை பார்க்கிறோம்னு கேட்டா, முஸ்லிம் அல்லாத மக்களா இருந்தா கூட இந்த ஆர்குமெண்ட்டை ஏத்துக்கிறாங்களா இல்லையா? இந்த ஆர்குமெண்ட்டுக்கு பதில் சொல்றாங்களா இல்லையா? தவறுன்னா தவறுன்னு ஒத்துக்கிறாங்களா இல்லையா? தவறான ஒரு விஷயம் என்றால் தவறுதான், நீ யாரா சொல்ற நான் யாரா கேட்கறதுன்னு வந்தது கிடையாது. இது பெரும்பாலும் எங்கே நீங்க பார்க்க முடியாது. இந்த தனித்துவத்தை விமர்சனங்களை எதிர்கொண்டு அதில் நியாயம் இருக்கிற மாதிரி தெரிந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்க பெரிய இடத்தில் உள்ளவர்களுக்கு வரவே வராது. வேணா ஏப்ப சாப்ப சின்ன அது மாதிரி ஆளுக்கு வேண்டாம் சரி சென்று போயிருவாங்களே தவிர
பெரிய ஒரு அந்தஸ்தோடவும் புகழோடும் இருக்கிறவர்கள் இதை ஒத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுடைய கௌரவம் கண்ணியம் எல்லாம் பாதிக்கப்படும் நினைக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்ததில்ல. இந்த பிற மதத்தவர்களுடைய விமர்சிக்கும் உரிமைக்கு அவ்வளவு மதிப்பளித்திருக்கிறதை பார்க்கிறோம். இதுலயும் இந்த மார்க்கம் தனித்து விளங்குகிறது. இது ஒரு தனித்து விளங்குற விஷயம் தான். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, பிற மதத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்ததுல யகூதிகள் தான் பெரிய எதிரிகள் நம்ம சொல்லி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல இருக்கும் பொழுது ஒரு யகூதியுடைய பிரேதம், இறந்து போன உடல் ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. எதுக்கு வருது? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. அதாவது வர்றது எது? யகூதியுடைய உடல் தான் கொண்டு, இறந்து போன யகூதியுடைய உடல் கொண்டு வர்றாங்க ஜனாசாவை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிச்சு என்ன செய்றாங்க? நிக்கிறாங்க. சஹாபாக்கள் நினைக்கிறாங்க இந்த வர்றது யகூதியுடைய பாடின்னு தெரியாம ரசூலா நிக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லி அவங்க யாவப்படுத்துறாங்க. இன்னஹா ஜனாசத்து யகூதியின், அல்லாஹ்வுடைய தூதரே இது யகூதியுடைய ஜனாசா, அவருடைய பாடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஅய்துமுல் ஜனாசத ஃபுகூமு, எந்த ஜனாசா எழுந்து நில்லு, யகூதியா இருந்தா என்ன வேற யாரா இருந்தா என்ன, எழுந்து நில்லு பேசாம அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு புகாரியில 1311 இருக்கிறது. 1313ல அலைசத் நப்சன், அது ஒரு உயிர் இல்லையா, அதுவும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி காரணத்தை சொன்னதாக 1313வது ஹதீஸ்ல அதுக்கு காரணத்தையும் சேர்த்து சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன பார்க்கிறோம்? இந்த ஒரு மனித நேயம் இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய பாடியை இன்னைக்கு எடுத்துட்டு போக முடியல, சில தெருக்கள்ல, சில கடை வீதிகளில் எடுத்துட்டு போக முடியல, சில ஊர்களில் கொண்டு போய் கடந்து கொண்டு போக முடியல. செத்து போன உடலை கொண்டு போகும்போது நீ மோசாதிக்காரனுடைய பாடி எங்க தெருவில் இப்படி வர்றது, எங்க அடக்கத்தலத்துக்கு எப்படி வர்றது, நாங்க விடுவோமா அப்படின்னு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இவர் இந்த பாடி எங்க போகுது? ஒரு பெரிய ஒரு சக்கரவர்த்தியுடைய ஆளுகையில் உள்ள ஒரு நாட்டுல, பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் உள்ள ஒரு நாட்டுல, அவங்களுடைய தலைமை செயலகம், பள்ளிவாசல் தலைமை செயலகம், ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிற அந்த இடம் தான் தலைமை செயலகம். அப்ப தலைமை செயலகம் அமைந்துள்ள இடத்துல அதை கடந்து பள்ளிவாசல், உலகத்திலே சிறந்த பள்ளிவாசல் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவிங்கிற இடத்துல கடந்து அந்த பாடி போகுது. எப்படி உன் பாடியை கொண்டுட்டு எங்க தெருவுக்குள்ள நீ வந்த கேட்கல, எந்திரிச்சு நிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த மாதிரி ஒரு பாடி எடுத்துட்டு போனா எவ்வளவு பெரிய, அது போதுமா கலவரத்துக்கு, மனுஷன் வெட்டி சாட்சிக்கிறதுக்கு இது காரணமாக்கிடுவாங்களே. அப்ப அந்த மாதிரி பிற மதத்தவர்கள் நம்ம வழிபாட்டு தலத்தை கடந்து போறாங்கன்னா போயிட்டு போறாங்க. ரோடு எல்லாத்துக்கும் போது தொலைஞ்சிட்டு போ, இதுல என்ன பெரிய விஷயம்? அப்ப ஒண்ணு என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அங்க இருக்கிறாருங்கிற பயம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. யாருக்கு? ஏன் அப்படி பயமுறுத்தி ஆட்சி பண்ணல. இந்த எதிரி சமுதாயத்தவர்களுக்கு பாடியை கொண்டு போறோம், முகமது உட்கார்ந்து இருப்பாரு, அவர் தெரு அங்கதான் இருக்கு, ஒரு கோட்டை அங்கதான் இருக்குது, அவர் அரண்மனை அங்கதான் இருக்குது, அதை தாண்டி போனா அதை பின்னி எடுத்து போறாங்க, கொஞ்சமாவது பயம் இருந்தா வேற கிட்ட போயிருப்பாங்களா இல்லையா? அந்த மக்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. இவங்களும் இவங்க தான் எந்திரிச்சு நிக்கிறாங்க. மத்தவங்களா தடுத்தாங்களா? எந்திரிச்சு நிக்கிறதான் ஏன் நிக்கிறேன்னு கேட்டாங்களே தவிர அவங்க சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்மளை கடந்து போகுது, போயிட்டு போகுது, என்ன போனா என்ன, கொஞ்ச நேரம் கடந்து போனா என்ன ஆயிர போகுது? இந்த மனப்பான்மை பெரும்பாலும் வந்து விட்டது என்று சொன்னால் எந்த பஞ்சாயத்து இருக்காது, கலவரத்துக்கு இடமே கிடையாது. எல்லா சமுதாயத்தில் உள்ளவர்களும் என்ன செய்யணும், அவங்க இது நம்ம பக்கம் போட்டு நம்ம இது அவங்க பக்கம் போட்டு கொஞ்சம் போறதுனால என்ன இருக்குது. ஆனா அது சில பேர் இருக்காங்க வம்பு கொண்டே வந்துகிட்டு என்ன செய்யறது, அதை கொண்டு போறது மாதிரி இல்லாம வேற மாதிரி திட்டுறது, ஒரு சமுதாயத்தை அசிங்கமான வார்த்தைகளால் கோஷம் போடுறது, இந்த மாதிரியான மேட்டர்கள்னால சில இடங்கள்ல அது பாதிப்பை ஏற்படுத்துது. சும்மா எங்களுடைய இதை நாங்கள் கொண்டு போறோம், கொண்டு போயிட்டு போங்க, எங்களுக்கு என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பள்ளிவாசலுக்கு முன்னாடியே போயிருக்குது, அவங்களுடைய ஜனாசா எடுத்துட்டு போயிருக்கிறாங்களே, அவங்க முறைப்படி தானே எடுத்துட்டு போயிருப்பாங்க, அதை ரசூலுல்லாஹ் தடுக்கல, எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான உச்சகட்டமான இந்த மனித நேயத்தை எல்லா மதத்தவர்களும் பின்பற்றினாங்கன்னு சொன்னா நாட்டில் கலவரம் வருமா? அவ்வளவு அழகான ஒரு மனித நேயத்தை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருது, அவங்க தான் ஜட்ஜி. நபிகள் நாயகத்துக்கு பல அவங்களுடைய பல முகம் இருக்கிறது அவங்களுக்கு. அது உலகத்துல யாருக்கும் பன்முகம் உள்ள ஒரு ஆள் நீங்க பார்க்க இயலாது. நபிகள் நாயகத்தை ஒரு ஆளை தான் என்ன செய்ய முடியும், அவர் ஜனாதிபதியாகவும் பார்க்க முடியும், மத குருவாகவும் பார்க்க முடியும், குடும்ப தலைவராகவும் பார்க்க முடியும், போர்ல தளபதியாகவும் பார்க்க முடியும், ராணுவத்தில் அவங்க தளபதி சீருடை அணிஞ்சு முன்னாடி போய் தலக